வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டா கிருஷ்ணா. ராஜசாப் மூவி ரிவ்யூ பற்றி இந்த வீடியோ பார்க்க வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போகலாம். என்ன மக்களே, ராஜசாப் படம் பார்த்தாச்சா? அதனால் நேரடியாக விஷயத்து வரேன். முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க, இது பயமுத்துற ஹாரர் படம் இல்லை, இது காமெடி ப்ளஸ் ஹாரர் குடும்பத்தோட ஒரு பொழுதுபோக்கு படம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போது சரி லைட்டாக ஜாலியாக போகும்னு தோணும். ஆனால் கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் முதல் பாதி ரொம்ப மெதுவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும். சில காமெடி சீன்ஸுக்கு சிரிப்பு வரும், சில இடத்துல எதுக்குன்னு தோணும். உண்மையாக சொல்லணும்னா மொபைல் எடுக்க தோணும். கதை ரொம்ப சிம்பிள் தான், லாஜிக் தேடினா படம் முடிஞ்சிடும். யோசிச்சு பார்க்க படம் இல்லை, மனசுல லைட்டா வச்சு பார்க்குற படம். குழந்தைங்களுக்கு பிடிக்கும், குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்கலாம். ஹாரர் ரசிகளுக்கு இது சாதாரண படம் தான். ஸோ முதல் பாதி தான் பெரிய மைனஸ் இந்த படத்துக்கு. நேர்மையாக சொல்லணும்னா முதல் பாதி தான் பெரிய பிரச்சனை. இடைவேளை வரைக்கும் எப்போ வேகம் எடுக்கும் காத்திருப்பீங்க. செகண்டா பார்த்தீங்கன்னா படம் கொஞ்சம் தூக்கும், ஹாரர் எலிமெண்ட் ஓஹோ, காமெடி கட்டுப்பாட்டுகள் கொஞ்சம் இருக்கும். கிளைமேக்ஸ் ஆக்ஷன் மாஸ் இல்லை, ஆனால் போர் கூட இல்லை. சரி ஒரு மாதிரி பார்க்கலாம் தோணும். இசை நல்லா இருக்கு, பின்னணி இசை சில காட்சிகள் செட் ஆகுது. ஹாரர் ஸ்கிரீன்ல ரைட்டிங் ஓகே, குறைந்த பட்ஜெட் எடுத்த மாதிரி தெரியாது. ஸோ எதிர்பார்ப்பு என்னன்னா இந்த படத்தை பிளாக் பஸ்ட் நினைக்காதீங்க, பயங்கர ஹாரன் எதிர்பார்க்காதீங்க, லைட்டாக பொழுதுபோக்கு குடும்பத்தில் பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு 5/2.7 கொடுக்கலாம். ஸோ குடும்பத்தில் ஏற்ற படம். இரண்டாம் பாதி ஓகே, இசை காட்சி நல்லா இருக்கு. முதல் பாதி மெதுவாக போவோம், கதை வந்தால் வீக்கு. ஸோ மனசு லைட்டாக வச்சு பார்த்தா படம் ஓகே, மாஸ்டர் படம் இல்லை, மாஸ்டர் பீஸ் இல்லை. மனசு லைட்டாக வச்சு பார்த்தா ஓகே, மாஸ்டர் பீஸ் இல்லை. ஸோ நீங்கள் இந்த ராஜசாப் மூவி பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்.